வெளியில் சுடரில் சுடர் சேரும் அத்தம் மீது குறித்தாண்டுக்குள் அப்பிலே அப்பினிற் கூர்மை ஆதித்தன் வெண்மையால் முப்பென பேர் பெற்று உருச்சை. இனிய காலை வணக்கங்கள். ஓம் திருமூல திருவடிகள் போட்டு போட்டு. திருமந்திரம் 7ஆம் தந்திரம் 5வது அத்தியாயத்துல ஆத்மலிங்கம், அதுல நாம என்று சிந்திக்க உள்ளோம். இந்த பாடல் நமக்கு ஒரு பெரிய இன்னொரு கோணத்தை நமக்கு கொண்டு போகுது. எப்படின்னாக்கா, ஒரு நிமிஷம், தமிழ் ஆகம தத்துவத்துல ரொம்ப சிறப்பா இருக்கிறவரு திருமூலர் இல்லைங்களா? அவரு பெற்ற அனுபவத்தை நமக்கு ஒரு மந்திரமாக, ஒரு பாடலாக நிறைய ரகசியங்களை உடைக்கின்றார். அந்த விஷயத்துல இன்னைக்கு 7ஆம் தந்திரத்துல ஆத்மலிங்கம் அப்படின்ற ரகசியத்தை 1855 நமக்கு உணர்த்த வருகின்றார். ஏன்னா சித்தர்கள் எப்போதுமே கடவுளை வெளியில தேட சொல்ல மாட்டாங்க. உள்ளுக்குள்ளே தேடு, உனக்குள்ளே தேடு அப்படின்னு சொல்லுவாங்க. அத இந்த 4 வரியில இங்க நமக்கு கொடுத்துள்ளார். பக்தி சிவமாலிங்கமே தாவரங், பக்தி சிவமாலிங்கமே சங்கமம், பக்தி சிவமாலிங்கமும் சதாசிவம், சக்தி சிவமாகும் தற்பரந்தானே. இந்த பாடல்ல ரொம்ப மைய கருத்து பார்த்தோன்னு வச்சுக்கீங்களா, சக்தி சிவத்தை பத்தி தான் திருப்பி திருப்பி பேசுறாரு. பிரபஞ்சத்தினுடைய மூல பேரறிவு விஸ்டம் எதுன்னா சிவம். நல்லா கவனிக்கணும், சிவம் சக்தி ரெண்டு தான் ஹோல் வேர்ல்டு. அதனுடைய இயக்க ஆற்றல் தான் சக்தி. இந்த இரண்டும் இணைந்ததுதாங்க ஆத்மலிங்கம். அப்ப ஆன்மாக்குள்ள ஆத்மலிங்கம் இருக்கின்றது. கொஞ்சம் கொஞ்சமா நம்மளை கூட்டு போறார். இந்த பேரண்டத்துல என்ன இருக்கோ அதேதான் அந்த பிண்டத்திலே இருக்கின்றார். பேரண்டத்தை என்ன ஆட்டுவிக்கின்றதோ அதுதான் நம்மளுடைய ஆன்மாவாக இருந்து அந்த உடலை ஆட்டுவிக்கின்றது. இங்க 4 நிலைகளை நம்ம குறிப்பிடுகின்றார். தாவரம், சங்கமம், சதாசிவம், தற்பரம். இதுதான் முக்கியமானது. இந்த தாவரம் அப்படின்றது அசையாத அந்த உடம்ப நம்ம சொல்றாருங்க. இது ஒரு சிவலிங்கம். நாம உணர்ச்சியால இந்த உடலை பார்க்கும்போது வேற விஷயம், ஆன்மீகமாக இந்த உடலை பார்க்கும்போது வேற விஷயம். அப்ப ஆன்மீக ரீதியில நாம உள்ளுக்குள்ள டிராவல் பண்ணும்போது இந்த உடல் ஒரு அசையாத சிவலிங்கம். சரி, அப்ப அந்த உடம்புக்குள்ள இருக்கின்ற எது நடமாடுகின்றது? உயிர் நடமாடுகின்றது. அதுதான் சங்கமம்ன்றாருங்க. இந்த உடம்புக்குள், இந்த உடம்பாகிய சிவலிங்கத்துக்குள் உயிர் சங்கமித்திருக்கும் போதுதான் இந்த உடலுக்கு மதிப்பு. அப்ப நமக்குள்ள இருக்கின்ற இந்த லிங்கமானது இதுதான் பிரபஞ்சம். இதுதான் எங்கேயும் இருக்குது. சரி, கடல்ல இருந்து ஒரு குவளை தண்ணி எடுக்கிறோம், கடல் நீர் அது. இதுவும் கடல் நீர் தான், சேம் திங். அதே மாதிரி தற்பரம் அப்படின்னா இதை நம்ம உணர்ந்துக்கணும், அந்த பேரொழியான தற்பர நிலை. அப்ப நமக்குள்ள எல்லையற்ற ஆற்றல் இருக்கின்றது. எப்படி ஒரு குவளை கடல் நீர்ல கடல் நீருடைய தன்மைகள் எல்லாம் இருக்கின்றதோ அதே போலதான் இதுக்கு நமக்கு ஒரு கேள்வி எழுப்பலாம். எங்கா இருக்குன்ற உடம்பு சதையா இருக்குது அப்படின்றதுக்கு ஒரு கதை கூட ஒண்ணு சொல்லலாம். எப்படின்னா, ஒரு சாதாரண கல் எடுக்கிறோம், அந்த கல்லை வச்சு கும்பிடுறோம், கல்லாதான் தெரியும். ஆனா ஒரு சிற்பிட்ட கொடுத்துட்டா அதே கல்ல தேவையில்லாதெல்லாம் நீக்கிட்டாருன்னா ஒரு அழகான சிவலிங்கம் தோன்றும். இதை நம்ம சிந்திக்க வைக்குது. அப்ப சிவலிங்கத்தை சிற்பி புதிதாக செய்தாரா? இல்ல, கல்லுக்குள்ளதான் இருக்குது அது.
அவர் செஞ்சதெல்லாம் என்ன? மறைந்து இருக்கின்ற தேவையற்ற பாதைகளை செதுக்குகின்றார். அது போலதான் நாமும் நமக்குள் பிறக்கும் போதே அந்த சக்தி சிவமான ஆத்மலிங்கம் இருக்குது. நம்முடைய மற்ற கேரக்டர் கோபம், பொறாமை, பேராசை, அகந்தை இப்படின்ற பாறைகள்லாம் அதை மறைச்சிக்கிட்டு இருக்குது. இவைகளை என்ன பண்ணணும்னா பக்தி தியானம் என்கின்ற ஒளியால் அவற்றைகளை நாம் செதுக்க வேண்டும். செதுக்கி நம்முள்ளே இருக்கின்ற சிவத்தை நாம் தரிசிக்க வேண்டும். இதுதான் நமக்கு உணர்த்துறாரு திருமூலர். இதுக்கு வாழ்வியல் பண்பாடு எப்படி போடலாம்னா, ஆன்மீகம்னா கடவுள்ல காட்டுக்கு போய் சித்தர்கள் மாதிரி முனிவர்கள் மாதிரி தியானம் பண்ணணும் அப்படின்றது இல்ல. அவங்க ஆன்மீக தேடல உச்சக்கட்டத்துக்கு போறாங்க. நம்ம வாழ்க்கையை அர்த்தமுள்ளதா ஆக்கணும்னாக்கா திருமந்திர பாடல்ல 3 முக்கிய பாடங்கள் நம்ம கற்றுத்தருது. ஒண்ணு, உடலின் பெருமை. உடம்பார் அதியில் உயிரார் அழிவர்னு ஒரு பாடல சொல்லியிருக்கிறார். உடம்பு இறைவன் வாழும் ஒரு தாவர லிங்கம்னு இந்த பாடல் நமக்கு குட்டி காட்டுகின்றார். நாம் எந்த அளவுக்கு எவ்வளவுக்கு தூய்மையாகவும் ஆரோக்கியமாகவும் இந்த உடலை பேணி காக்கின்றோமோ, மற்ற தீய பழக்கங்கள் இல்லாமல் உடலை கெடுக்காமல் இறைவனுக்கே செய்கின்ற நற்பணியாக அர்ப்பணிப்பாக இந்த உடலை நாம் காண வேண்டும். இரண்டாவது, சக மனிதர்களையும் சக ஜீவராசிகளையும் அனைத்து விதமான அசையும் அசையா பொருள்களையும் மதிக்க வேண்டும். அதுதான் சிவலிங்கத்தினுடைய உயரிய கோட்பாடு. நம்ம கிட்ட சுத்தி இருக்கின்ற எல்லாரையும், மனிதராக இருக்கட்டும் மரமாக இருக்கட்டும், இதை உணர்ந்து கொண்டால் நமக்கு நம்முடைய பரிமாணம் அதிகரிக்கும். மூன்றாவது, சமநிலை. சக்தி அப்படின்றது உழைப்பு, சிவம் அப்படின்றது அமைதியும் நிதானமும் இருக்க வேண்டும். இவை இரண்டும் இணையும் போது நமது இல்லமும் உள்ளமும் தற்பர பெருவெளியாக மாறும் அப்படின்றாரு. அப்ப இறைவனை நாம் எங்கும் தேடி அலைய வேண்டிய தேவையில்லை. உங்களை தூய்மைப்படுத்திக் கொள்ளுங்கள், உங்களை நீங்களே நேசியுங்கள். அண்டத்துல இருக்கிறதா உங்க உடம்புலயும் இருக்குது. இதுக்குதான் நமக்குள்ள இருக்கிற ஆன்மலிங்கத்தை போட்டணுன்றாரு. இப்ப நம்ம இல்லறத்தை நல்லறமாக மாற்றி வாழ்வதன் மூலமாக இந்த தத்துவத்தை வணங்கி கொண்டு திருமூலரின் திருவடிகளை தொழுது அவருக்கு நாம் நன்றி தெரிவித்து விடைபெறலாம். இப்ப இந்த தாவரம் சங்கமம் அப்படின்றதுக்கு நம்ம என்ன விளக்கம் கொடுத்தோம் அப்படின்றத சொல்லி முடிச்சிடுறேன் நானு. இந்த பாடல் ரொம்ப சுருக்கமா சொல்லணும்னா, சிவன் சக்தி இரண்டரை கலந்திருக்கிறது தான் முழுமையான நிலை. அதை குறிக்கிறதுக்காக லிங்கம்னு சொல்றாங்க. தாவரம் அப்படின்னா நம்ம கோயிலையும் எடுத்துக்கலாம், உடம்பையும் எடுத்துக்கலாம். இந்த சிவம் அப்படின்றது அறிவற்ற அறிவுங்க. சக்தின்றது அந்த அறிவை இயக்கக்கூடிய ஆற்றல். நம்ம நிறைய போட்டு குழப்பிக்கவே கூடாது. சிவன் அப்படின்னாக்கா, சிவம் அப்படின்னாக்கா அறிவற்ற அறிவு. சக்தி அப்படின்னாக்கா அந்த அறிவை இயக்கக்கூடிய ஆற்றல். இது ரெண்டும் சங்கமம் ஆகணும். எப்ப சிவசக்தி சேரணும். வெறும் கல்லா இருந்தாலும் பத்தாது, வெறும் ஆற்றலா இருந்தாலும் பத்தாது, இரண்டும் வேணும். அதுதான் சங்கமம்னு சொல்றாங்க. அப்ப இந்த உலகத்தை இயக்குவதற்கு அடியார் பெருமக்களும் வேணும், அவர்கள் பறிவுள்ள இறைநிலைகள் அப்படின்றாங்க. எல்லையற்ற சிவசக்தியின் வடிவமே நமக்கு சதாசிவம் அப்படின்னு நம்ம சொல்றோம். எண்ட்லெஸ் பவர்ல ஓவர் பவர் அனைத்துமாக நிற்கும் தற்பரம் அப்படின்னா பரம்பொருள் அவராகவே திகழ்கின்றார் அப்படின்னு நம்ம முடிக்கலாம். சிவலிங்கம் அப்படின்றது ஆண் பெண் அடையாளங்களை விட பிரபஞ்சத்தினுடைய அறிவு ஆற்றல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். இந்த தலத்தை கௌரி அம்மாவோட ஒப்படைக்கின்றேன். மிக்க நன்றி. நன்றிங்க, மிக அருமை, மிக்க நன்றி. வாங்க மகேந்திரன் ஐயா, வணக்கம் ஐயா. அம்மா வணக்கம். நான் ஒருவர் பேசுறதுக்கு அப்புறம் பேசலாமா, ரெண்டாவதா பேசுறேன் அம்மா? நன்றிங்க ஐயா. விந்தியாமா வாங்கம்மா, வணக்கம் அம்மா. அனைவருக்கும் வணக்கம். ஓம் சிவசக்தி போற்றி, ஓம் திருமூலரே போற்றி. 1755வது திருமந்திரம். சக்தி சிவம் சதா சிவமாம். திருமந்திரம். சக்தி சிவமாம் லிங்கமே தாபரம், சக்தி சிவமாம் லிங்கமே சங்கமம், சக்தி சிவமாம் லிங்கம் சதா சிவம், சக்தி சிவமாம் தாபரம் தானே. அருமையான திருமந்திரம்.
தாபரம் நிலையானது. திருக்கோயில்களில் நிலையாக நிறுவப்பட்டுள்ள லிங்கம் சக்தியும் சிவமும் ஆகும். சங்கமம் இயங்குவது, அசைவது, ஊனுடம்பு, உயிர்வாக்கம் சக்தியும் சிவமுமான லிங்கங்களே. சக்தி சிவமான சதாசிவம் சக்தி சிவன் சேர்க்கையே ஆகும். கழக வெளியீட்டில் திருக்கோவில்களில் நிலை பெற்ற லிங்கம் தாபர லிங்கம். தாபரம் நிலைப்பு. அவ்லிங்கம் சக்தியும் சிவமும் ஆகும். அடியாராகிய திருக்கோவில் சங்கமமாகும். சங்கமம் இயங்குதல். மெய்யடியார் திருக்கோலங்களும் சக்தி சிவமாகும். சக்தி சிவம் இரண்டினையும் இணைத்து ஓதுங்கால் சதாசிவம் எனப்பெறும். தானே தனி முழு முதல் சக்தி சிவம் இரண்டும் இணைந்த சதாசிவம் என்பர். தாபர லிங்கம் கோவில்களில் உள்ள அரு உருவ திருமேனியான லிங்கம். சங்கமலிங்கம் அடியார். தாபரம் சக்தி சிவமாம். உலகமே சக்தி சிவ உருவங்களாம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிவசிவ. திருச்சிற்றம்பலம். நன்றி நன்றி. மகேந்திரனையா வாங்கய்யா. நன்றிங்கம்மா, அருமையான விளக்கம்மா. மிக்க நன்றி. அனைவருக்கும் மீண்டும் வணக்கம். இன்றைய 1755வது கேள்வி ஞான திருமந்திரம். எனக்கு பல அரிய எளிய ஆழமான உண்மைகளை நம்ம மறுபடியும் நினைவூட்டுகிறார். அதுவும் சில நுணுக்கமான சொற்கள் மூலமாக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். சக்தி சிவம் மாம் லிங்கமே தாபரம் சக்தி சிவம் மாம் லிங்கமே சங்கமம் சக்தி சிவம் மாம் லிங்கம் சதாசிவம் சக்தி சிவம் ஆகும் தற்பரம் தானே. தெரியும் சிவமும் சக்தியும், சக்தியும் சிவமும் இரண்டும் சேர்ந்து இருக்கும் பொழுது அது ஆத்மலிங்கமாக நம்மிடம் இருக்கிறது. நம்ம ஏற்கனவே பல பாடல்களை பார்த்தது போல நம்மிடமே குடியிருந்த கோயிலாக, நம்ம உடையிலே ஒரு கோயிலாக நம்மிடம் அந்த ஆத்மலிங்கம் முழுக்க முழுக்க இருக்கிறது. அதுதான் உடலை முன்னம் நாம் இழுக்கென்று இருந்தோம் என்று ஒன்று சொல்றார் ஒரு இடத்துல. அப்படி இல்லை, நான் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இந்த உடம்புக்குள் தான் இந்த முழுக்க முழுக்க இறை குடியிருக்கின்ற இடம் என்று தெரிந்து கொண்டதற்கு பிறகு அந்த இறை குடியிருக்கின்ற கோயிலை நம்ம எப்படி பார்த்துக்கணும்? அப்ப அந்த உடலே தமக்கு இங்கு தாபரம் என்றால் அந்த உடல் என்ற பொருளோட பார்க்கிறோம் என்பதால இந்த இரண்டும் சேர்ந்து இருக்கிறது. அந்த சக்தியும் சிவனும் அது இருப்பு சக்தியாக எங்கெங்கும் நீக்கமர இருக்கின்ற அந்த வற்றாய் இருப்பாக இருக்கின்ற ஒரு உயர் பெரும் சக்தி, அது இருப்பு சக்தியாகவும் இயக்க சக்தியாகவும் இருக்கிறது. இது இருப்பு சக்தியை சிவம் என்று கொண்டால் இயக்க சக்தியை நம்ம இறைவியாக கொள்ளலாம். அப்போது அந்த இரண்டுமே சேர்ந்து இருக்கின்ற இடம் இந்த உடல் என்கின்றதை பார்க்கும் பொழுது நம்ம பல பாடல்களை பார்த்திருக்கோம். ஒவ்வொரு செல்லும் சிவலிங்கம் தான், ஒவ்வொரு ஆர்கனும் சிவலிங்கம் தான், ஒவ்வொரு வகையிலும் இந்த ஒட்டுமொத்த உடலே நம்மிடம் அந்த பார்வையில் பார்க்கும் பொழுது அப்ப நம்ம அந்த உடலை எப்படி பார்த்துக்கிறோம்? ஒன்று பொறுப்புணர்வாகவும் நமக்கு காட்டப்படுகிறது, அதை பூசிக்கின்ற ஒரு இடமாகவும் காட்டப்படுகிறது. அதே சமயம் இதை நம்ம பார்த்து பார்த்து உணர்வறி திறனால், ஒரு நுண்ணறிவு, மெய்யறிவு, செம்பொருள் என்கின்ற அறிவு என்ற பல வகையில் பார்த்திருக்கிறோம். அந்த வகையில அறிவியல்ல சொல்வார்கள் இல்லையா, அந்த மாதிரி குறுக்கு வெட்டு
பல வகையில மல்டி டைமென்ஷன்ல பாக்குறது அப்படின்னு. அந்த மாதிரி நம்ம பார்க்க ஆரம்பித்தாலே தெரியும் இது எவ்வளவு ஒரு பெரும் வரமாக வாங்கி வந்த வாழ்க்கை என்பதும் தெரியும். இப்போது நம்மளுடைய உடலில் இருக்கின்ற சிவனை பார்க்கிறோம், மற்றவர்களுடைய உடலில் இருக்கின்ற சிவனை பார்க்கிறோம், ஒவ்வொரு உயிர்களிலும் இருக்கின்ற சிவனை பார்க்கிறோம், ஒவ்வொரு மரங்களிலும் புற்களிலும் இந்த கோலங்களிலும் எல்லாவற்றிலும் நம்ம பார்க்கிறோம் என்பதையும் நாம் பார்க்க வேண்டும். இது உடல் என்பது வெறுமனே மனித உடல் என்கின்ற வகையில் மட்டுமல்ல, இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமே ஒரு உடலாக கூட பார்க்க முடியும் அந்த ஆத்மலிங்கமாக நாம் பார்க்கும் பொழுது. என்றும் சக்தி சிவமாம் லிங்கமே சங்கமம். இந்த சங்கமம் என்ற ஒரு சொல் அருமையான ஒரு சொல். நம்ம அந்த திருவேணி சங்கமம் பற்றி கேள்விப்பட்டிருவோம், வெவ்வேறு இடங்களில் சங்கமம். அந்த சங்கமம் என்றால் சங்கமிக்கின்ற இடம். இந்த சங்கமிக்கின்ற இடம் என்று சொல்லும் பொழுது இறையே நம்மிடம் குடியிருந்து வருவது, இறையே நம்மிடம் பேசுவது, இறையிடம் நாம் பேசுவது. ஒரு முறை இது கொஞ்சம் வெளியில உள்ள எடுத்துக்காட்டா இருந்தாலும் இதை பத்தி சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஒரு முறை இளையராஜா பாலகுமாரன் அவங்க கிட்ட ஒரு பரிசு கொடுக்குறாங்க. அப்போது இளையராஜாவாகிய இது பாலகுமாரனிடம் கொடுத்து வாங்கி கொண்டது. கொடுப்பவரும் அங்கு ஆன்மா இருக்கிறது, பெறுபவரும் ஆன்மா இருக்கிறது. இது யார் கொடுப்பது, யார் பெறுவது? அப்ப பெறுபவரே கொடுக்கிறார், கொடுப்பவரையே பெறுவார் அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்கலாம். இப்ப இந்த சங்கமிக்கின்ற இடம் என்று பார்க்கும் பொழுது எங்கு சங்கமம் ஆகிறது? இந்த உடல், மனம், உயிர் எல்லாம் சங்கமமாகி இருக்கின்றதாக இந்த நம்முடைய மனித வாழ்க்கையை பார்க்கலாம். அப்போது இந்த சத்தியும் சிவமும் சேர்ந்து சங்கமிக்கின்ற ஒன்றை பார்க்கிறோம். இது எல்லாவற்றையும் தாண்டிய ஒரு சங்கமம். இந்த உயிரை, இந்த ஆன்மாவை எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறோம். இங்கு ஒரு வாடகை வீடு என்று சொல்கிறோம். அப்ப இருக்கின்ற வாடகை வீட்டில் நாம இருக்கும் வரை அதான் இருப்பதற்காகத்தான் வருகிறோம், இல்லாமல் போகிறோம் என்று ஒரு அருமையான நகுலன் அவருடைய ஒரு புது கவிதை உண்டு. இந்த நேரத்துல சொல்லாமான்னு தெரியல, ஆனாலும் ஒரு இந்த செய்தி கேள்விப்பட்டதுல இருந்து ரொம்ப வருத்தமா இருந்தது. நம்மிடம் இங்கு பேசி கொண்டிருக்கின்ற நம்ம வாசுதேவ கிருஷ்ணன் அவர்களுடைய மறைவுக்கும் இங்கு ஒரு அஞ்சலி செலுத்துகின்ற வண்ணமாகவும் நான் சொல்கிறேன். ரொம்ப சுத்தமா இருந்தது அது. அது எப்படின்னா இந்த இடம் வர்றது பொறுத்துக் கொள்ளுங்கள். இங்க அதை பற்றி சொன்னதுக்கு நானும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். தெரியாதவர்களுக்கும் மன வருத்தத்துடன் நான் பகிர்கிறேன் இங்க. அதாவது என்னன்னா, இந்த ஆன்மா இந்த உடலுக்குள்ள இருந்து தன்னை இந்த உடல, இந்த உயிர் என்கின்ற இந்த வாழ்க்கையை மிக அற்புதமான நம்ம ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கொண்டு நம்மால் இயன்ற வகையில் எல்லாம் நல்ல நல்வழிகள் செய்து நல்கதிக்கு அடைகின்ற ஒரு தன்மையாக மீண்டும் சங்கமமாகிறோம். அப்போது மீண்டும் அந்த உயிர், அந்த ஆன்மா புறப்பட்ட இடத்திலேயே வருகிறது. அதுவும் ஒரு சங்கமம் தான். அது மறைவு என்பது விட்டு விட்டு போனது அப்படி அல்ல, தன்னுடைய சொந்த வீட்டுக்கு, சொந்த கூட்டுக்கு திரும்புகின்ற பறவை போல அந்த ஆன்மாவை மறுபடியும் சங்கமிக்கின்ற இடம் என்கின்ற வகையிலும் சொல்லலாம். சொல்லிட்டு மூன்றாவதாக சொல்வது சக்தி சிவமாம் லிங்கம் சதாசிவம். இந்த சதாசிவம் என்பது பல வகையில அப்படியே லயித்து உயிர்த்து கரைந்து உயிர்த்து நம்ம சொல்கின்ற வகையில் அந்த சதா பொருளாகவும், சதா இடங்களிலும், சதா சூழல்களிலும், சதா கணமும் என்று எல்லா வகையிலும் இருக்கின்ற அந்த பரம்பொருளாக இருக்கின்ற ஒன்று தன்மை. அது சக்தி சிவம் ஆகும் தற்பரம் தானே. அப்ப இந்த சக்தி சிவம் ஆகின்ற தற்பரம் என்றால், இப்பதான் மிக அருமையா ஐயாவும் சொன்னாங்க அந்த தற்பரம் என்பதை பற்றி. அந்த தற்பரமாக இருப்பது எது? தாமே பரமாக இருப்பது. அந்த தானவன் என்ற ஒரு சொல்லும் திருமூலர் பல இடங்கள்ல பயன்படுத்தியிருப்பார். தானவன் வள்ளலாரும் பயன்படுத்தியிருப்பார். அப்ப தான் அவன், அவன்தான் இவன், இவன்தான் அவன். அப்ப அந்த தானே பரமாக இருக்கின்ற ஒரு நிலையாகவும் இருக்கிறான் என்பதை பல்வேறு கூறுகளில் நாம பார்த்து புரிந்து தெரிந்து தெளிந்து அந்த ஞானம் அடைகின்ற ஒரு அற்புதமான மந்திரம். நன்றி, நன்றி, நன்றி. நன்றி, மிக்க நன்றி. வாங்க கிருத்திகாமா. வணக்கம். வணக்கம் மகேந்திரன் ஐயா, நீங்க சொன்னது ரொம்ப சரியான ஒரு செய்தி. ஆமா, நேற்றுக்குதான் நானும் கேள்விப்பட்டேன். முந்தா நேற்றுக்கு இரவு அவர் இந்த உலகை விட்டார்னு கேள்விப்பட்டேன். எனக்கு ஆக்சுவலா 6 மணிக்கே மெசேஜ் வந்திருக்கு. பட்
நான் பார்க்கல. நான் வாட்ஸ்அப்ல நான் ரொம்ப பின்தங்கி இருப்பேன், அதனால நான் பார்க்கல. அவரை கண்டிப்பா நம்ம இங்க நினைவு கூறணும். ஏன்னா இந்த வர்ச்சுவல் வேர்ல்டுல இது மூலமா தான் நம்ம தொடர்பு கொள்றோம். அந்த மாதிரி தொடர்பு கொண்ட ஒரு அற்புதமான மனிதர். நிறைய தேடல் உள்ளவர். ஆரம்பத்துல சில மனஸ்தாபங்களோடு தொடர்புல இருந்தா கூட ஆரம்பம் அப்படிதான் இருந்தது. ஆனா அவரோட பழக பழக அவருடைய அந்த தன்மை என்ன அப்படின்னு என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சது. அதனால மிக நெருக்கமா பழக முடிஞ்சது. நிறைய பேசியிருக்கோம். அந்த தேடலினுடைய ஒரு அதிர்வு ரொம்ப அழகா உணர முடியும் அவர்கிட்ட. அதுவும் சித்தர்கள் தேடல்ல அவரு ரொம்ப ஆழமா இருந்தாரு. இன்னும் சொல்ல போனா சுந்தரருக்கும் அவருக்கும் அந்த தொடர்பு அதிகம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உடைய மனிதர் அவர். சைவ சித்தாந்தத்தினுடைய அடி ஆழத்துல இருக்கக்கூடிய ஒரு எண்ணம் அது. அப்படி ஒரு ஆனா இன்னைக்கு ஆன்மாவாகத்தான் நினைவு கூறப்படுகிறது. அவருக்காக உண்மையிலேயே நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நீங்க இங்க நினைவு கூர்ந்ததும் சரியான ஒரு விஷயம்தான். நம்ம எல்லாருமே அந்த ஆன்மா விடுதலையை நோக்கி பயணப்படணும். இறைவனுடைய காலடியில என்றைக்கு இளைப்பாற வேண்டும், பணத்தோடு ஒன்றிணைய வேண்டும் பிரார்த்தனை பண்ணிப்போம். அதற்குண்டான அத்தனை தகுதியும் அவருக்கு இருக்கு அப்படின்னு நான் நம்புறேன். மிச்சம் இருந்த வினைகள் கூட கரைந்து போயிருக்கலாம், நமக்கு தெரியாது. தள்ளி இருந்துதான் எல்லாரையுமே பாக்குறோம் நம்ம. அதனால எல்லாரும் அவருக்காக பிரார்த்தனை பண்ணிப்போம். இன்றைக்கு மந்திரம் நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட லைனையா சொன்ன மாதிரி ரொம்ப ஆழமான ஒரு விஷயத்த சொல்றாங்க. என்ன சொல்றாருன்னா, சக்தி சிவமாம் லிங்கமே தாவரம். இதே நம்ம ஒரு 5 மந்திரம் முன்னாடியோ 6 மந்திரம் முன்னாடியோ பார்த்திருப்போம். சக்தி தராதலம் அண்டம் சதாசிவம் அப்படின்னு சொல்லிட்டு சக்தி சிவம் மிக்க தாபரம் சங்கமம் அப்படின்னு சொல்றாரு. இது ஒரு இதேதான் நான் போன அத்தியாயத்துல, அதாவது சதாசிவ லிங்கத்துல சொல்லியிருப்பாரு. சக்தி சிவம் மிக்க தாபரம் சங்கமம் அப்படின்னாரு. சக்தி உருவம் அருவம் சதாசிவம், சக்தி சிவ தத்துவம் 36 அப்படின்னு உடல்ல முடிச்சாரு. அப்பவே சொன்னேன், இவர் உடலை பத்தி மாத்திரம்தான், உடலை பத்தி தான் இதுல பேசுறாரு, நம்ம இந்த பிண்டத்துல அதை பார்க்கணும் அப்படின்னு நான் சொன்னேன். இப்போ அதேதான் இந்த இடத்துல சொல்றாரு. ஆத்மலிங்கம் அப்படிங்கிற இடத்துலயும் என்ன சொல்றாரு, சக்தி சிவமாம் லிங்கமே சங்கமம் அப்படின்றார். அப்போ இந்த இடத்துல சக்தி சிவம் மிக்க தாபரம்னு சொன்னவரு, ரெண்டையும் தனித்தனியா சொன்னவரு இங்க என்ன சொல்றாரு பாருங்க, சக்தி சிவமாம் அப்படின்றாரு. அப்போ இந்த ஆத்மா லிங்கமாக மாறும் பொழுது, இந்த உடல், இந்த பிண்டம் அண்டத்திலிருந்து வேறுபட்டு தனித்து பிண்டமாக இயங்கும் பொழுது, நீ ரெண்டும் ஒண்ணு, நீ இங்க சக்திய நீ பிடிச்சுக்கோ, நீ சிவத்தை பற்ற முடியும், அந்த சிவம் தான் இந்த தாவர ஜங்கமத்தில் இருக்கக்கூடிய அசையும் அசையா பொருளாக இருக்கிறதுன்னு நமக்கு சொல்லி கொடுத்தாரு. அந்த இடத்துல அரு உருவத்தை பத்தி சொல்றதுக்காக நமக்கு ரெண்டையும் தனித்தனியா சொன்னாரு. இப்ப பாருங்க, ரெண்டையும் ஒண்ணு போல ஆக்கிட்டாரு. சக்தி சிவமாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ இந்த அசையக்கூடிய இயங்கு சக்தியாக இருக்கக்கூடிய அந்த சக்தி சிவமாகவே மாறிவிட்டது. எங்க பாருங்க, ஆத்மலிங்கத்துல சிவமாகவே மாறிவிட்டது. அப்போ லிங்கம் சங்கமம். அப்போ அந்த அந்த சிவமாக இருக்கக்கூடிய சக்தி அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். இல்ல சக்தி சிவமாக மாறிவிட்டது, அதுவே லிங்கமாக நாம் உணரப்பட வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது அப்படின்னு நம்ம புரியலாம். அப்போ இந்த ரெண்டும் தனியா இல்ல, ரெண்டும் சேர்ந்த நிலையில ஒன்றல்லாது மற்றொன்று, மற்றொன்று அல்லாது மற்றது அப்படின்னு ஆயிடுச்சு. ரெண்டும் இணைந்து விட்டது. அதான் சொல்றாரு, சக்தி சிவமாம் லிங்கமே தாபரம் அப்படின்றாரு. சக்தி சிவமாம் லிங்கமே சங்கமம். அப்போ இந்த இடத்துல நம்ம ஆத்மா அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த நம்ம உள்ள கொண்டு வந்துக்கலாம். இந்த இடத்துல லிங்கம்ங்கிற இடத்துல எல்லாமே நம்ம ஆத்மா அப்படின்னு நம்ம வச்சு பார்க்கலாம். இப்ப எப்படி புரியும்? சக்தி சிவமாம் ஆத்மனே
தாபரம். அப்ப இந்த ஆத்மாதான் உள்ளே இருக்கக்கூடிய இந்த ஆத்மாதான் என்ன ஆகுது? சக்தியாக சிவமாக சங்கமிக்கிறது. எங்கு சங்கமிக்கிறது? ரெண்டு விதமா பார்க்கலாம். இந்த எங்கு சங்கமிக்கிறத இந்த உடலோடு சங்கமித்திருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஏன்னா கடைசியில என்ன சொல்றாரு? சங்கமம் அப்படின்னு ஒரு வார்த்தை வைக்கிறாரு, லிங்கம்ங்கிற வார்த்தையை வைக்கிறாரு, தாபரம்ங்கிற வார்த்தையை வைக்கிறாரு. அப்போ தாபரம்னா எது அப்படின்னா அசையும் அசையா பொருள். அது எல்லாமே தாபரம் தான். அதாவது நேற்றுக்கு சொன்னார் இல்லையா, ஆதாரம் ஆதேயம் பிந்து அப்படின்னு சொன்னார் இல்லையா, அதே மாதிரி அந்த தாபரம்ங்கிறதுக்கு ஸ்தலம், அந்த 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 இடம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்போ இந்த ஆத்மாவிற்கு தாபரமாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தா முதல்ல இந்த உடல் எப்படி மாறுகிறது? சிவமாக மாறுகிறது. எதன் மூலமாக? சக்தி சிவம் சங்கமத்தின் மூலமாக. அப்போ இந்த இடத்துல நம்ம இந்த தாபரம் அப்படிங்கிறதுக்கு இந்த உடலோடு இயங்கக்கூடிய இந்த ஆத்மா அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அடுத்த வார்த்தையில சொல்றாரு சக்தி சிவமாம் லிங்கமே சங்கமம் அப்படின்றாரு. அப்ப இந்த சங்கமம் எதை குறிக்கிறது? இப்ப நம்ம என்ன பண்ணணும்? லிங்கத்துக்கு பதிலா ஆத்மா அப்படின்னு எடுத்துக்கலாம். சக்தி சிவமாம் ஆத்மனே சங்கமம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த சங்கமம் எதை குறிக்கிறது? இந்த ஆத்மா எதோடு சங்கமிக்கிறது அப்படின்னாக்க, சங்கமங்கிறது ரெண்டோடு சங்கமிக்கிறது மாத்திரம் இல்ல, எத்தனை விஷயத்தோடு ஒன்றிணைந்தாலும் அதற்கு பேர் சங்கமம் தான். அப்படி இருக்கும்போது இந்த உடலோடு இருக்கக்கூடிய ஆன்மா இந்த பேரண்டத்தோடும் தொடர்பு கொள்கிறது. ஏன்னா இந்த இடத்துல அவர் சொல்லிட்டாரு ஏன் இந்த வரியை நம்ம அப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னாக்க, 3வது வரியில சொல்றாரு சக்தி சிவமாம் லிங்கம் சதாசிவம் அப்படின்னு சொல்லிட்டாரு. இந்த சதாசிவத்துக்கு நம்ம பார்த்திருக்கக்கூடிய டெபினிஷன் என்ன? அரூப ரூபம் அப்படின்னு தான் பார்த்திருக்கோம் இல்லையா. அருவம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. அந்த அருவமும் உருவமும் கலந்த அரூப ரூபம், அதாவது அதுதான் அரு உருவம் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா. அப்ப அந்த உருவம் எது? அருவம் எது? அருவம் இந்த அண்டம் தான் அருவம். அண்டத்துல இருக்கக்கூடிய பிரபஞ்ச சக்தி தான் அருவம். உருவம் எது? இந்த உடல். அப்ப இந்த இரண்டும் சங்கமிக்கக்கூடிய ஆத்மா எதுவாக மாறுகிறது? சக்தி சிவமாக மாறுகிறது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். சக்தி சிவமாம் லிங்கம் சதாசிவம் இத சொல்றதுக்குதான் முன்னாடி அந்த வார்த்தையை நமக்கு கொடுத்துட்டாரு. அப்போ இந்த உடல்ல இருந்து நம்ம இந்த பிரபஞ்சத்தோடு தொடர்பு கொள்கிறோம். இந்த உடல் நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? இந்த 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 இத்தனை கிலோ இத்தனை அடி போட்டிருக்கிற இந்த உடைதான் ஆன்மா. இல்ல, அதுக்குள்ள இருந்து ரேடியேட் ஆகி நம்ம வெளியில தொடர்பு கொள்றோம். எப்படி தொடர்பு கொள்றோம்? அத நேற்றுக்கு பாடல் அவர் சொல்லிட்டாரு. அந்த தண்டத்துல இருந்து சக்தி சுழண்டு மேலே ஏறி நம்ம துவாதசாந்த வெளியில பெருவெளியில தொடரும் அப்படின்னு. திருமூலர் எதையுமே டக்குன்னு சொல்லிட மாட்டார். நமக்கு அதுக்குண்டான வழிமுறைகள் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு திருப்பி ஞாபகப்படுத்துவாரு. அப்ப நேற்றுக்கு எப்படி தொடருதுன்னு சொல்லி கொடுத்துட்டாரு. இன்னைக்கு என்ன சொல்றாரு? தொட்ட பிறகு என்ன நடக்கிறது அப்படின்னு நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. சொல்லிட்டு என்ன சொல்றாரு? சக்தி சிவமாகும் தாபரம் தானே. அப்ப கடைசியில எதுதான் அடங்கக்கூடிய ஒடுங்கக்கூடிய இடமாக இருக்கிறது? ஊழி காலத்துல எங்கதான் அந்த சக்தி ஒடுங்குது? அந்த லிங்கத்துலதான் ஒடுங்குது, அந்த சிவத்துலதான் ஒடுங்குது. அப்ப அப்ப இந்த இடத்துல என்ன சொல்றாரு? சக்தி சிவமாகும் தாபரம் தானே. இப்ப தாபரம்ங்கிறதுக்கு நம்ம என்ன பொருள் பார்த்தோம்? ஒடுங்கக்கூடிய இடம், இல்லைன்னா ஆதாரமாக இருக்கக்கூடியது அப்படின்னு. நேற்றுக்கு என்ன பார்த்தோம்? ஆதாரம் ஆதேயம் எல்லாமே அதுதான் அப்படின்னு பார்த்தோம். அதாவது அந்த புகலிடமாக இருக்கக்கூடியது இடம், அது புகலிடமாக அடங்கக்கூடியது, ரெண்டுமே அதுதான் அப்படின்னு பார்த்தோம். ஆனா இன்னைக்கு என்ன சொல்றாரு? சக்தி சிவமாகும் தாபரம் தானே அப்படின்றாரு. அப்ப அந்த ஊழி காலத்துல எங்க போய் ஒடுங்குறோம்? நம்ம அந்த சிவத்தோடு தான் ஒடுங்குகிறோம். அந்த சிவமாக நம்ம இங்க என்ன பண்றோம்? நம்ம சதாசிவமாக இருக்கிறோம். ஏன்னா அந்த இடத்துல நம்ம இந்த பேரண்டத்தோடு நம்ம தொடர்பு கொள்றோம். எப்படி தொடர்பு கொள்றோம்? சக்தி சிவமாக மாறி இந்த ஆன்மா அரூப ரூபமாக இருக்கும் பொழுது நாம் இந்த பேரண்டத்தோடு தொடர்பு கொள்கிறோம். அப்பொழுது அந்த சிவத்தில் நாம் ஒடுங்குகிறோம். அதனாலதான் அந்த புகலிடமாக இருக்கக்கூடிய சிவம் அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த ஆன்மா
எந்த இடத்துல போகுது, அங்கிருந்து தனிச்சு பிரிஞ்சு வருது, திருப்பி அங்க போறது. அவ்வளவுதான். வீடு பேர் அடைதல் அப்படின்ற ஒரு வார்த்தை சாதாரணமான ஒரு வார்த்தை கிடையாது. அப்பேற்பட்ட ஒரு வார்த்தை. அந்த வார்த்தையை தான் இந்த மந்திரம் நமக்கு சொல்லி கொடுக்கிறது. ஆத்மா எப்பொழுது வீடு பேர் அடைகிறது? சிவமாகி தாபரத்துள் அடங்கும் பொழுது. அப்படி சிவமாகி தாபரத்தில் அடங்குவதற்கு என்ன நடக்க வேண்டும்? நாம் சதாசிவத்துள் ஒடுங்க வேண்டும். அந்த சதாசிவத்தில் எப்படி ஒடுங்குவது அப்படின்னாக்க, அந்த ஆன்மா இந்த பேரண்டத்தோடு சங்கமம் ஆகும் பொழுது, முதல்ல அந்த பேரண்டத்தோடு சங்கமம் ஆகணும்னா இங்க என்ன ஆகணும்? இந்த ஸ்துலத்தோடு, இந்த தாபரத்தோடு. அப்ப நம்ம என்ன டிரான்ஸ்பர் ஆறோம்? இந்த பிண்டத்துல ஆன தாபரத்திலிருந்து அந்த அண்டத்திலான தாபரத்திற்கு நம்ம எங்க போறோம்? டிரான்ஸ்பர் ஆகுறோம். அவ்வளவுதான் இந்த மந்திரம். ரொம்ப ஆழமானது. இத நான் இத எளிமையா சொன்னேனா இல்ல ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருந்ததான்னு எனக்கு புரியல. ஆனா நம்ம இந்த மந்திரத்தினுடைய தாத்பரத்தை நம்ம உள்ள வாங்கிக்கிட்டோம்னாக்க, இது ஒரு மொத்த திருமந்திர மந்திரத்துக்கும் ஒரு முத்தாய்ப்பு மாதிரி எனக்கு தோணும். அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான மந்திரம் இது. அதை உங்களோடு பகிர கிடைத்த இந்த காலை வேலைக்கு என்னுடைய பகிர்தலை முடித்துக் கொள்கிறேன். நன்றி நண்பர்களே. ஏதாவது கேள்வி இருந்தா கேளுங்க. ஏன்னா கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான மந்திரத்தை நான் கரெக்டா சொன்னேனான்னு தெரியல. ஆனாலும் பின்னாடி வரக்கூடிய அன்பர்களும் தெளிவா விளக்கலாம். நன்றி. மிக்க நன்றிங்கம்மா. மிக அருமையான விளக்கம் கொடுத்துருக்கீங்க. மிக்க நன்றி. வாங்க தியாகராஜன் ஐயா. வணக்கம் ஐயா. நன்றி நன்றி. இந்த இனிய நல்ல நாள்ல மறைந்த அன்பு நண்பரை ஐயா அவங்க நினைவு கூர்ந்தாங்க. அவர்களுக்கு என்னுடைய அஞ்சலியை தெரிவித்துக் கொள்கிறேன். இறைவா, உடைய ஆன்மா தூய்மையிலும் மேன்மையிலும் அமைதி நிலையிலும் சிறக்கட்டும். இறைவா நன்றி. அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் பணிவன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். சக்தி சிவமாம் லிங்கமே தாவரம், சக்தி சிவமாம் லிங்கமே சங்கமம், சக்தி சிவமாம் லிங்கமே தாவரம், சக்தி சிவமாம் லிங்கமே சங்கமம், சக்தி சிவமாம் லிங்கமே சதாசிவம், சக்தி லிங்கமாம் லிங்கமே சதாசிவம், சக்தி சிவமாகும், சக்தி சிவமாகும், சக்தி சிவமாகும் தாபரந்தாளே. எல்லாம் வல்ல அருட்பேராற்றலின் கருணையினால அந்த தன்மையில் அமைந்திருந்த அருட்தன்மையால எழுச்சி பெற்று இன்று இயங்கிக் கொண்டிருக்கும் பிரபஞ்சத்தை கவனித்து பார்த்தால் எல்லாம் சக்தி சிவத்தினுடைய கூட்டே என்பது விளங்கும். அதனுடைய சங்கமம் என்று சொல்லும் போது எங்கிருந்து எது வந்தது, எப்படி சங்கமமாகி இருக்கிறது என்று பார்த்தால் எல்லாவற்றிற்கும் காரணப் பொருளாக இருக்கக்கூடிய அந்த லிங்கத்துக்கும் அடிப்படையாக இருக்கக்கூடிய அந்த சதாசிவ நிலை, அதற்கும் மூல நிலை என்று சொல்லும் போது அங்கே சதாசிவன் தான் இருக்கு. அந்த நிலையிலிருந்து எழுச்சி பெற்று இயக்கத்திற்கு வந்து மீண்டும் அந்த இருப்போட கலக்கக்கூடிய விஷயம். 3 விஷயத்தை நம்ம கவனிக்கணும். இருப்பு, இயக்கம். இருப்பாக இருப்பது சிவம். அந்த இருப்பிலிருந்து எழுச்சி பெற்று இயங்குவது இயக்கம். இருப்பு, இயக்கம். இருப்புக்கு கடல் போல உருவகப்படுத்தி பாருங்க. எழுச்சியற்ற அலை போல அந்த சக்தி வடிவத்தை பாருங்க.
அப்ப கடலும் அலையும் போல இருப்பது அந்த சக்தி சிவம். மீண்டும் அந்த அலை நீக்கமர ஐக்கியமாகி அந்த கடலோடு கலக்கும் போது கடலாக மாறுது. அதாவது சக்தி சிவமாக மாறுது. ஆனா அதனுடைய தன்மைகள்ல சில மாற்றங்கள் இருக்கும். அந்த அதிர்வலைகள் எழுச்சி பெற்று இயங்கும் போது, அதுபோல அந்த இருப்பாகிய சிவம் உயிருடைய இயக்கத்தால அந்த பஞ்சபூதங்கள்ல சங்கமமாகி இருக்கின்ற அந்த பஞ்சபூதங்கள்ல இயக்கத்துல வந்து எழுச்சி பெற்று மீண்டும் அது இடைநிலையோடு கலக்கும் போதுதான் சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்ற 5 வகை தெரிவான் கட்டே உணவு என்ற வள்ளுவப்பெருந்தகையுடைய குரலையும் நினைவுகூறும். அப்போ பஞ்சபூதங்கள்ல அடங்கி இருந்த அந்த ஆற்றல் எழுச்சி பெற்று மறுபடியும் அந்த இறைத்தன்மையோட இருப்போட கலக்கும் போது நம்முடைய புலன்கள் வாயிலாக அதெல்லாம் உணரக்கூடிய அளவுல அந்த தெய்வீக அறிவு மனித உருவத்துல வந்துருக்கு. மற்ற இடத்துல இந்த பிரபஞ்சத்துல இந்த மாதிரி பஞ்சபூதங்கள் பிரியுது, கூடுது, அணுக்களுடைய சேர்க்கை பிரிவு எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா இங்க உணர்தல் இயக்கம் என்பது கிடையாது. மனிதரிடத்துலதான் அந்த உணர்தல் இயக்கம், அந்த இயக்கத்தை உணரக்கூடிய தன்மை மனித அறிவுக்கு வந்திருக்கிறது என்று சொல்லும் போது, மனித அறிவாக இருப்பதும் அந்த இருப்பாகி சிவன்தான் என்பதை புரிந்து கொள்ள. ஓரறிவு தாவரமாக இருந்தாலும் அனுமான அறிவாகிய அந்த 6வது அறிவு பெற்ற மனிதனாக இருந்தாலும் எல்லாவற்றுக்கும் அடித்தளமாக இருப்பது சிவம் சிவம் சிவமே. அன்பும் சிவமும் இரண்டென்பர் அப்படின்னு சொல்வாங்க. அது இரண்டல்ல ஒன்றுதான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பிரம்மம் ஒன்றுதான். அது இருப்பு நிலை. இருப்பிலிருந்து வந்ததுதான் அனைத்து தோற்றங்களும் மாற்றங்களும் நிகழ்ச்சிகளும் என்பதை மனதிலே புரிந்து கொண்டு, யாருக்கு எங்கேயும் மரணம் என்பதே இல்லை. மரண பயம் போகணும்னா இந்த இறைத்தன்மை இருப்பு இயக்கத்தை உணர்ந்து கொண்டாலே அந்த ஜெயம்தான். மார்க்கண்டேயருக்கு கிடைத்த அந்த வாரம் நமக்கு இப்ப கிடைச்சிருக்கு. இந்த மந்திரத்தின் மூலமாக அனைவருமே ஜெயம் ஜெயம் வெற்றி தான். அதனால எல்லோருமே மன அமைதியோடு நிறைவோடு மற்றவர்களையும் ஆற்றுப்படுத்தி நாமளும் ஆறுதல் அடைந்து எல்லாம் வல்ல இறையர்களாலும் அந்த தெய்வீகத்தின் பேரர்களாலும் நாம் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக வாழ்வோம், உயர்வோம், வெல்வோம் என்று கூறி வாய்ப்பளித்த அனைவருக்கும் அன்பான நன்றி கலந்த வாழ்த்துக்கள், மகிழ்ச்சி. ஓம் திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம் சரணம். நன்றி. நன்றிங்க, மிக மிக்க நன்றிங்க. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஓம் நந்தியம்பெருமான் திருவடி போற்றி. ஓம் திருமூலர் திருவடி போற்றி. ஓம் நம சிவாய. Translation: The lingam made of Shakti and Shivam is immovable. The lingam made of Shakti and Shivam is movable. The lingam made of Shakti and Shivam is Sadasivan. The immovable becomes Shakti and Shivam. அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நிறைய விளக்கங்கள் பார்த்தாச்சு, நல்ல நல்ல விளக்கங்கள் பார்த்தாச்சு. அந்த ஆத்மலிங்கத்தை பற்றி பார்த்துட்டு வரோம். அதில் எப்படி இருக்கிறாங்க, சக்தியும் சிவமும்ன்ற சேர்க்கை தான் ஆத்மலிங்கமாக நமக்குள்ளே இருக்குன்றதை பார்த்தோம். அது நமக்குள்ளே தத்துவமாக இருக்குன்றதையும் பார்த்துட்டு வந்தோம். இந்த இதில் சக்தி சிவமாகும் தாபரம் தானே, இதில் தற்பரம் போடல, தாபரம்னு போட்டிருக்கு. ஆனாலும் பொருள் நம்ம பார்த்துக்கலாம். அந்த சொல்லிட்டு வந்ததெல்லாம் எல்லாமே அந்த நமக்குள்ள இருக்கிற ஆத்மலிங்கத்தை உணர்ற இடமும் சக்தி சிவமாகும் அப்படின்னு. இது வரைக்கும் சக்தி சிவமாம் சிவமாம் போட்டுட்டு 4வது வரியில சக்தி சிவமாகும் அப்படின்னு போட்டாங்க. அப்படி அதை மட்டும் நான் யோசிச்சோம் அப்படின்னா, நமக்கும் பிரபஞ்சத்துக்கும் என்ன ஒரு இடைவெளி எதுவா இருக்குன்னா நம்ம மனமும் உடலும் தான். அது எதுக்கு இடைவெளியா இருக்குன்னா நம்ம கர்ம வினைகள்னால. அதுக்காக தான் நம்ம சக்தி நமக்குள்ள இயங்கி நம்ம கர்ம வினைகளை தீர்க்கிறதுக்காக தான் நமக்கு உணர்வாகவும் உணர்ச்சியாகவும் எல்லாமாகவும் இருக்கிறாங்க. அப்படி பார்த்தா நமக்குள்ள காளி தேவியாக இருக்கிறாங்க. நமக்குள்ள உணர்ச்சி பொங்கி வர்றது, நம்மளே கண்ட்ரோல் பண்ண முடியாம பொங்கி வர அந்த கோபமா இருக்கலாம், வேற பேராற்றலா இருக்கலாம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா காளி தேவி மாதிரி இருப்பாங்க. நம்ம அறிவுக்கு நம்மளோட ஆற்றலை யூஸ் பண்ணும்போது சரஸ்வதி தேவியாக இருப்பாங்க.
நமக்கு ஒரு வேதனை அப்படின்னா தூமாவதியா இருப்பாங்க. இப்படி அந்த ஆற்றல் வர்ற இடம் தான். அதை நம்ம எதோட கனெக்ட் பண்ணிக்கிறோமோ அதை நம்ம உலகியல்ல தான் போட்டு நம்ம இன்னும் கர்ம வினைகளை சேர்த்துக்கிட்டே இருக்கோம். நமக்குள்ள இருக்கிற தேவியை எல்லாரையும் வந்து கர்ம வினைகளுக்கு சேர்க்கிற ஒரு இதா வச்சிட்டு இருக்கோம். அப்படி இல்லாம நமக்குள்ள இருக்கிற சிவமாக இருக்கிற அந்த கவன சக்திக்கு அந்த ஆற்றல் நம்ம கொடுக்க கொடுக்க என்ன என்ன உணர்ச்சி வந்தாலும் சரி, எந்த உணர்வு வந்தாலும் சரி, எந்த ஆற்றல் நமக்குள்ள மேலோங்கினாலும் சரி, அதை கவனத்தோட பார்க்கும்போது அங்கேயும் அந்த சக்தி வந்து சிவமாக மாறும். அந்த சக்தி வந்து நமக்குள்ள இருக்க நம்ம ஒரு கோவத்தினால மற்றவங்களை இங்க காயப்படுத்த ஆரம்பிச்சிடும், மற்ற விஷயங்களை அழிக்கிற ஒரு விஷயமா இருக்கும். அந்த இதை வந்து நம்ம சிவத்திட்ட கொடுக்கும்போது நமக்குள்ள இருக்கிற கர்ம வினைகள் நீங்கவும், நமக்குள்ள இருக்கிற கெட்ட விஷயங்கள் நீங்கவும் அந்த ஆற்றலை நம்ம பயன்படுத்தணும். நம்ம வந்து நமக்குள்ள இருக்க சக்தி அனைத்தும் சிவத்தை நோக்கி போகிறதுக்காக மட்டும்தான் நம்மளோட உணர்ச்சியும் ஆற்றலும் எனர்ஜி எல்லாமே நம்ம வந்து சிவத்தை நோக்கி இருக்கிறதுக்காக பயன்படுத்தணும். அப்படின்னா நமக்குள்ள இருக்க சக்தி வந்து கவனம்ன்ற சக்தி தான் சிவமாக நமக்குள்ள இருக்கு. அதை வந்து நம்மளோட ஆற்றலுக்கு கொடுக்க கொடுக்க அங்க சக்தி வந்து சிவமாகும். இன்னொரு இடத்துலையும் நம்மளால பண்ண முடியும் அப்படின்னா நம்மளோட மூச்சு. மற்றதெல்லாம் தானா இயங்கும், கண்ட்ரோல் பண்றது கஷ்டம். இப்ப இதயம் இயங்கிக்கிட்டு இருக்கும், ஆனா அதை போய் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. இதயம் நீ கொஞ்ச நேரம் நில்லு, ரத்த ஓட்டம் நீ நில்லு அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. ஆனா தானா இயங்குற மூச்சாக இருக்கிற சக்தி அவங்களையும் நம்ம வந்து நம்ம இது இஷ்டப்படி நம்ம கவனத்தை கொண்டு நம்ம பண்ணும் போதும் நம்ம கண்ட்ரோல்ல எடுக்க முடியும். நம்ம நிறுத்தி ஏத்தணுமா அந்த பிராணாயாம முறைகள் மூலமாவும் நம்மளால எல்லாமே நமக்குள்ளே கொடுத்துட்டாங்க. ஆற்றலும் சரி, சக்தியும் சரி, மூச்சும் சரி, நீ எதை கையெடுத்துட்டு நீ பண்ணிக்கலாம் அப்படிங்கிற அறிவையும் கொடுக்கறதுக்காக திருமூலரும் இவ்வளவு கருணையோட நமக்கு சொல்லியிருக்காங்க. ஆக எல்லாமே நம்ம இந்த தாவரமான இந்த உடம்புக்குள்ளதான் இருக்கு. அதுக்கு சிவம்ன்ற ஒரே ஒரு சக்தியை மட்டும் நம்ம அனைத்திலையும், மூச்சாக இருக்கட்டும், ஆற்றலாக இருக்கட்டும், நம்ம உணர்வாக இருக்கட்டும், இது அனைத்திலையும் நம்மளோட கவனத்தை கொடுக்க கொடுக்க உள்ள திரும்ப திரும்ப நம்மளோட சக்தி வந்து சிவமாகும். அந்த ஆத்மலிங்கம் உணரப்படும் அப்படிங்கிறது நான் இதுல புரிஞ்சுக்கிறது. அனைவருக்கும் நன்றி. வேற யாரும் உங்களோட கேள்வி கருத்து ஏதாவது சொல்றீங்களா? நிறைவு செஞ்சுக்கலாங்களா? நன்றி. இன்னைக்கு வாசுதேவ கிருஷ்ணன் ஐயாவோட அவங்கள ரொம்ப பிடிக்கும். எனக்குமே ரொம்ப நல்ல 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 பார்வை, ஆழமான பார்வை, வித்தியாசமான பார்வையெல்லாம் கொடுப்பாங்க. அவங்கள இனி நம்ம மிஸ் பண்ணுவோன்றது தான் நான் நினைச்சுக்கிட்டது. அவங்களுக்கான பிரார்த்தனையோட இதை நிறைவு செஞ்சுக்கும். அனைவருக்கும் நன்றி. இன்று எங்களுடன் இணைந்த அனைத்து உள்ளங்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் நாளை காலை 6:30 மணிக்கு சந்திப்போம். தலம் நிறைவு பெறுகிறது. திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். அனைவருக்கும் நன்றி. ஓம் நம சிவாய்.